அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டிஎன் செட்ல சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கிறோம். நம்ம தொடர்ந்து வகுப்புகள் வந்து போய்க்கொண்டே இருக்குது. கண்டிப்பாக நீங்களாம் இந்த சமயத்துல படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து முக்கியமாக திருப்புதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில நம்ம வந்து இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக தேர்வு நோக்குல மிகப்பெரிய அளவுல பயன்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இந்த தலைப்பு நம்மளுக்கு முக்கியம். கண்டிப்பாக இந்த தலைப்புல இருந்து நம்ம வினாக்கள் எதிர்பார்க்கலாம். தேர்வுல எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தான் நம்ம இந்த வகுப்புல வந்து எடுக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில நம்ம வினாக்கள் பகுதிக்கு போயிடலாம். இதெல்லாமே ஒன்லைன் நோட்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கறனால கண்டிப்பா உங்களுக்கு நினைவுல நிற்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஸோ இப்ப வினாவுக்கு போயிடுவோம். இதுல எடுத்தோனையும் சிற்றிலக்கியங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு வடமொழியில் வந்து பாத்தீங்கன்னா பிரபந்தம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறமேட்டுக்கு சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடிய அந்த நூல் என்ன அப்படின்னு சொல்லி இன்னொரு வினா கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் முதலில் தோன்றிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு சொல்லி 3 வினாக்களை நம்ம இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்கிறோம். சோ இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்கனவே தேர்வுகள்ல கேட்கப்பட்ட அடிப்படையில தான் நம்ம எடுத்திருக்கிறோம். சோ இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுக்கு விடைகளை நீங்க வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. பிரபந்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அடுத்த வினா சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணத்தை சொல்லக்கூடியது. சிற்றிலக்கியங்களை பற்றி அந்த இலக்கணத்தை சொல்லக்கூடிய அந்த வந்து அது நூல். சரிங்களா? அதுக்கப்புறம் முதலில் தோன்றிய பாட்டியல் நூல். சரிங்களா? இத 3 வினா தான் நம்ம இந்த ஸ்லைட்ல பார்க்கிறோம். சரிங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே நம்ம பல தேர்வுகள்ல கேட்ட வினா தான். சோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்ப வினாவுக்கான விடை பகுதிகளுக்கு போயிடலாம். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வினாவுக்கான விடை பிரபந்தம் அப்படின்னா அதுக்கான விடை வந்து என்ன அப்படின்னா நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். சிற்றிலக்கியங்களுடைய இலக்கணத்தை நமக்கு எடுத்து சொல்றது பாட்டியல் நூல்கள் தான். அந்த அடிப்படையில பாட்டியல் நூல்கள் பத்தி பார்க்கும்போது முதல்ல தோன்றிய அந்த பாட்டியல் நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னிரு பாட்டியல் அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியம். அப்போ பாட்டியல் நூல்கள்லயே வந்து மிகவும் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கூட அதுக்கு வந்து அது பன்னிரு பாட்டியல் தான் நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? இந்த பன்னிரு பாட்டியலை பத்தி நம்ம சொல்லும் பொழுது அதுல வந்து பாத்தீங்கன்னா எழுத்தியல், சொல்லியல், இனவியல் அப்படின்னு சொல்லி 3 இயல்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 232 சூத்திரங்கள் அதுக்குள்ள வந்து அது உள்ளடங்கி இருக்கிறதாக நமக்கு குறிப்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் பன்னிரு பாட்டியல் குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதுனால இது நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன். சோ இது கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரிங்களா? அதுக்கு அடுத்த பகுதிக்கு போயிடலாம். பிள்ளை தமிழ் முதல் புராணம் ஈறாக 96 தான அப்படின்னு சொல்லி இத சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 96 தான அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பிள்ளைத்தமிழ் முதல் புராணம் ஈறாக மொத்தம் 96 வகை சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது. இதை பற்றி சொல்லக்கூடிய அந்த என்னது நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். இன்னொரு வினாவில் வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியங்கள் மொத்தம் 96 என்று முதலாக சொல்லக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு சொல்லி வந்து அது இன்னொரு வினா. அதுக்கு அடுத்தது சிற்றிலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா 96 என்று சொன்ன இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். சரிங்களா? இதுல 2 விதமான வினா இருக்குது. அதாவது சிற்றிலக்கியங்கள் 96 என்று முதலாக கூறக்கூடிய பாட்டியல் நூல் எதுன்னு கேட்டிருக்கிறோம். இன்னொரு வினா வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கியம் 96 என்று முதலாக வந்து அது கூறும் இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்டிருக்கோம். சோ இது 3க்கும் சேர்ந்தாப்புல நம்ம விடையை பார்த்தரலாம். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த முதல் வினாவுக்கான விடை பிரபந்த மரபியல் அப்படிங்கிறது தான். அதாவது பிள்ளைத்தமிழ் வந்து பாத்தீங்கன்னா புராணம், அதாவது பிள்ளைத்தமிழ் முதல் புராணம் ஈறாக மொத்தம் வந்து சிற்றிலக்கியங்கள் 96 என்று சொல்லக்கூடியது எந்த நூல் அப்படின்னா பிரபந்த மரபியல் தான் முறையா நமக்கு வந்து அது சொல்லுது. அதே மாதிரி 96 வகை சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அது வந்து அது பிரபந்த மரபியல் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. சிற்றிலக்கியம் 96 என்று முதலாக கூறக்கூடிய இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து விடை என்ன அப்படின்னா இதுக்கு வந்து விடை வந்து சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா அப்படிங்கிறதா இதுக்கு சரியான விடை. சரிங்களா? இது கண்டிப்பா உங்களுக்கு தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பாட்டியல் நூல்கள் அடிப்படையில நம்ம வந்து கண்டிப்பாக எழுதிருவோம். இலக்கிய நூல் அடிப்படையில கேட்கிறாங்க 96 வகையான சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லக்கூடிய இலக்கிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவந்தெழுந்த பல்லவராயன் உலா அப்படிங்கிற நூல் தான் வந்து இங்க நம்ம சரியான விடை இந்த வினாவுக்கு. சரிங்களா? அப்போ இங்க 3 வினா நம்ம பார்த்திருந்தோம். பிள்ளை தமிழ் பற்றி முறையா வந்து நமக்கு வந்து பிள்ளைத்தமிழ் முதலாக புராணம் ஈறாக இந்த 96 என்று முறையா நமக்கு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா பிரபந்த மரபியல் தான். இது மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய போட்டித் தேர்வுகள்ல இந்த வினா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து
முறையா சொல்லக்கூடிய பாட்டியல் நூல் எது அப்படின்னு சொல்லியும் நமக்கு வினா கேட்கலாம். அதுவும் பிரபந்த மரபியல் தான். இலக்கிய நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சிவந்தெழுந்த பல்லவர் ஆய்வுலாம். அடுத்த வினாவுக்கு போயிருவோம். சிற்றிலக்கிய வேந்தர் அப்படின்னு சொல்லி யார சொல்றோம்? அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய வகைகளாக பன்னீர் பாட்டியல் கூறக்கூடிய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி இன்னொரு வினா. அதுக்கப்புறம் சிற்றிலக்கிய வகைகளாக இலக்கண விளக்க பாட்டியல் சொல்லக்கூடிய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வினா கேட்டிருக்கிறோம். சோ இதுல இந்த ஸ்லைட்ல பொறுத்தளவு நம்மளுக்கு மொத்தம் 3 வினாக்கள் நம்ம உள்ளடக்கி இருக்கிறோம். சிற்றிலக்கிய வேந்தர் மிக முக்கியமான வினா, நிறைய தேர்வுகளை நம்ம பார்த்திருப்போம். அதே மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா சிற்றிலக்கிய வகைகளாக பன்னீர் பாட்டியல் எவ்வளவு சொல்லுது, சிற்றிலக்கிய வகைகள் மொத்தம் எத்தனை. ஏன்னா இது நமக்கு ஒவ்வொரு நூல்கள் அடிப்படையில் பார்க்கும்போது நிறைய குறிப்புகள் இருக்கும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு நூல்களையும் ஒவ்வொரு குறிப்புகள் சொல்லியிருப்பாங்க. பன்னீர் பாட்டியல சிற்றிலக்கியங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது, அதே மாதிரியே இலக்கண விளக்க பாட்டியல எவ்வளவு சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியம். ஏன்னா வந்து இது நம்ம அடிக்கடி தேர்வுகளை வந்து அது கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாங்க, சரிங்களா? அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த 3 வினாவுக்குமான விடையை பார்த்திடலாம். சிற்றிலக்கிய வேந்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா குமரகுருபரர், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் பாட்டியல் எத்தனை எண்ணிக்கை சொல்றாங்க சிற்றிலக்கிய வகைகளாக அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 61. அதே மாதிரி இலக்கண விளக்க பாட்டியல சிற்றிலக்கிய வகைகளாக எத்தனை சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னா 63 வந்து அது சொல்லப்பட்டு இருக்கிறது, சரிங்களா? இப்போ இது நமக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன்னா இந்த பகுதியிலிருந்து நமக்கு வந்து வினாக்கள் நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அடிக்கடி வந்து அது வினாக்கள் இதுல இருந்து வருகிறது, சரிங்களா? சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நவநீத பாட்டியல் கேட்கலாம், சரிங்களா? நவநீத பாட்டியல்ல சிற்றிலக்கியங்கள் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 44 சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? சிதம்பர பாட்டியல் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சிதம்பர பாட்டியல வந்து பாத்தீங்கன்னா 63 சிற்றிலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, சரிங்களா? இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? சோ இது போக நம்மளுக்கு வந்து வேறு விதமாக இப்ப வெண்பா பாட்டியல் கேட்கிறாங்க அப்படின்னா வெண்பா பாட்டியல்ல மொத்தம் 55 சிற்றிலக்கிய வகைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம வந்து கூடுதல் செய்திக்காக நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இதெல்லாம் தேர்வுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? சரி, அடுத்த பகுதிக்கு போயிடலாம். கலம்பக உறுப்புகள். கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை? இந்த கலம்பகம்ங்கிற சொல்ல பிரித்து கூட கேட்பாங்க நமக்கு. களம் கூட்டல் பகம் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்பாங்க. அதுல வந்து இப்ப கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு ஒரு வினா எடுத்திருக்கிறோம். அடுத்தது வந்து கலம்பகம் அப்படிங்கிற அந்த எண்வகை வனப்பு. கலம்பகங்கிறது அந்த எண்வகை வனப்புல எவற்றில் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, சரிங்களா? கலம்பகங்கிறது எண்வகை வனப்பு சொல்லப்பட்டிருக்குது தொல்காப்பியத்துல. அதுல வந்து பாத்தீங்கன்னா எவற்றில் அடங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வினா. அதுக்கப்புறம் கச்சி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னொரு வினாவும் கேட்டிருக்கிறோம், சரிங்களா? சோ இப்ப இந்த 3 வினாவுக்குமான விடைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்திடலாம். கலம்பக உறுப்புகள் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 18, சரிங்களா? கலம்பகம் எண்வகை வனப்புகள்ல எவற்றில் அடங்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு சரியான விடை விருந்து. விருந்துங்கிற அந்த வனப்புலதான் வந்து இந்த கலம்பகம் அப்படிங்கிறது அடங்கும். அதுக்கப்புறம் கச்சி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா பூண்டி அரங்கநாத முதலியார். கச்சி கலம்பகத்தினுடைய ஆசிரியர் பூண்டி அரங்கநாத முதலியார். இவர்தான் வந்து கச்சி கலம்பகத்தினுடைய ஆசிரியர். நம்ம போட்டித் தேர்வுகள்ல நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் ஒவ்வொரு நூலும் கொடுத்துட்டு அதுல ஆசிரியர் வந்து கேட்பது வழக்கமாக இருக்கும். சோ அந்த அடிப்படையில நம்ம ஒவ்வொன்றுக்குமே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆசிரியர்கள் ஒவ்வொரு நூல்களுக்குமே வந்து சிற்றிலக்கியத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நூல்களுக்குமே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆசிரியர் பெயர்களை கண்டிப்பாக நம்ம வந்து தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இது கலம்பகம் மட்டும் கிடையாது, மற்ற சிற்றிலக்கியங்களையும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கலம்பகங்கள்ல மிக முக்கியமாக ஒரு நூலை நம்ம வந்து சொல்லுவோம், நந்தி கலம்பகம், சரிங்களா? அப்ப அந்த நந்தி கலம்பகத்தை பத்தி கண்டிப்பாக நீங்க எல்லாம் வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுல மிக முக்கியமாக நம்மளுக்கு வந்து வினாக்கள் வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் கூட வந்து அது இருக்கலாம், சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா நந்தி கலம்பகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கலம்பகங்கள்ல முன்னாடி தோன்றிய கலம்பகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு செய்தி வந்து என்ன அப்படின்னா இந்த நந்திவர்மன் வந்து மாற்றாந்தாயினுடைய மக்கள் அவங்க அறம் வைத்து பாடிய பாடலாக தான் இந்த நந்தி கலம்பகம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு இருக்கிறது, சரிங்களா? சோ அதே மாதிரி நந்தி கலம்பகத்தால்
மாண்ட கதை நாடறியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு லைன் நமக்கு மேற்கோள் சொல்லுவாங்க. சோ இந்த மேற்கோள் எங்க இடம்பெறுதுன்னு கூட நமக்கு வினாக்கள் கேட்கலாம். ஏன்னா இது கலம்பகம் அடிப்படையில் வரதுனால இது ஒரு கூடுதல் தகவலுக்காக நான் சொல்றேன். சோ அப்படி கேட்கும்போது நமக்கு அதுக்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா சோமேசர் முதுமுடி வெண்பா அப்படிங்கறதுலதான் நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடறியும் அப்படிங்கிற செய்தி அங்க வருது. சரிங்களா? சோ இதெல்லாம் நம்ம கலம்பகம் அடிப்படையில மிக முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதி. சோ அடுத்த பகுதிக்கு போயிடலாம். திருக்கலம்பகம் அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் களிவண்டு மிழற்றிய களம்பகம் புனைந்த அடங்கலம் தொடையல் அப்படிங்கிற இந்த வரி வந்து யார் சொன்னது, சரிங்களா, எங்க இடம்பெறுகிறது அப்படிங்கிற ஒரு வினா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி பாடுவதற்கு பரணி பாடுவதற்கான யாப்பு என்ன அப்படின்னு ஒரு வினா. அதுக்கப்புறம் ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று சொல்லக்கூடிய அந்த நூல் எது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். சரி, இப்படி வந்து மொத்தமாக 4 கேள்விகளை இங்க உள்ளடக்கி நம்ம கேட்டிருக்கிறோம். திருக்கலம்பகம், அதுக்கப்புறம் உள்ள 3 வினாக்கள். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் சரியான விடை என்னங்கிறது பார்த்தரலாம். சோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது திருக்கலம்பகத்தினுடைய ஆசிரியர் உசிதி தேவர். இது நிறைய முறை தேர்வுகளை கேட்ட வினா. அடுத்து வந்து இந்த களிவண்டு மிழற்றிய களம்பகம் புனைந்த அடங்கல தொடையல் என்று இந்த வரி வந்து அது எங்க இடம்பெறுகிறதா, தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாடல்கள்ல இடம்பெறுகிறது. சரிங்களா? இதுக்கு தோற்றுவாய் அங்கதான் நமக்கு தொடங்குகிறது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரணி பாடுவதற்கான யாப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தாளிசை. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆணை 1000 அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி என்று கூறுவது எந்த நூல் அப்படின்னு கேட்பாங்க. சோ அந்த நூல் வந்து எதுனா இலக்கண விளக்கம். இலக்கண விளக்க பாட்டியல் எப்படி வேணுமாலும் கொடுக்கலாம். சோ இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 4 பகுதிகளுமே 4 வினாக்களுமே மிக முக்கியமான வினாக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நோக்குல பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. அடுத்த பகுதிக்கு போயிருவோம். 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடலாம் அப்படின்னு எந்த நூல் சொல்லுது, சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணியில கவிஞரினுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய பகுதி எது, அதுக்கப்புறம் பரணியில இருக்கக்கூடிய உறுப்புகள் எத்தனை, அதுக்கப்புறம் கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய மொத்தம் அந்த தாளிசைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம வினாக்கள் கேட்டிருக்கிறோம். சோ இதை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. இதுக்கான விடைகள் என்ன? 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? இது எந்த நூல்ல சொல்லப்பட்டிருக்குது? பரணியில கவிஞருடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய பகுதி எது, பரணி உறுப்புகள் எத்தனை, கலிங்கத்து பரணியில இருக்கக்கூடிய தாளிசைகள் எத்தனை, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. சோ அந்த அடிப்படையில இதுக்கான சரியான விடைகள் பார்த்தரலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 700 யானைகளை கொன்றவனுக்கு பரணி பாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றது எந்த நூல் அப்படின்னா பன்னீர் பாட்டியல். ரொம்ப முக்கியமானது, சமீபத்துல தேர்வுல கேட்ட வினா இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணியில கவிஞருடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய பகுதி எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா போர் பாடியதுதான். சரிங்களா? அதுக்கப்புறம் பரணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 13 உறுப்புகள். கலிங்கத்து பரணி வந்து அதுல இருக்கக்கூடிய தாளிசைகள் மொத்தம் எத்தனை, ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய நேரங்கள்ல கேட்கறாங்க. 593 மறந்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமான பகுதி. அடுத்த பகுதிக்கு போயிருவோம். தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம், அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு, அதுக்கப்புறமேட்டுக்கு இசை ஆயிரம் உலாமடல் இதனுடைய ஆசிரியர் யார், நாடக வகை இலக்கியம் என்பது எது, மருதநில நந்தா விளக்கம் என்று சொல்லப்படுவது எந்த நூலை சொல்றோம், அதாவது எந்த இலக்கியத்தை சொல்றோம், மருதநில நந்தா விளக்கம் என்று எந்த இலக்கியத்தை சொல்றோம் அப்படிங்கிற ஒரு 4 வினாக்கள் இந்த ஸ்லைட்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். சோ இது 4மே நம்மளுக்கு நிறைய நேரங்கள்ல கேட்ட வினாதான், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வினா இந்த 4 வினாக்களுமே. சரிங்களா? சோ இதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கிறது பார்த்தரலாம். தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொல்லி சொன்னது ஒட்டக்கூத்தர், ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் இசை ஆயிரம் உலாமடல் இதனுடைய ஆசிரியர் ஜெயங்கொண்டார். நாடக வகை இலக்கியம் அப்படிங்கிறது பள்ளு இலக்கியம் தான். இது பிஜிடிஆர்பில கேட்ட வினாதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக நம்ம டிஎன் செட்ல இது மாதிரியான வினாக்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருதநில நந்தா விளக்கம் என்று சொல்லப்படுவது எந்த நூல் அப்படின்னா அது பள்ளு இலக்கியத்தை தான் சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த பள்ளு இலக்கியத்திலிருந்து நம்ம இங்க 2 வினாக்கள் கொடுத்திருக்கிறோம். அதுக்கான விடைகள் நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா? அப்ப கண்டிப்பாக நீங்க படிக்கும்போது இதெல்லாம் முக்கியமான பகுதிகள் அப்படிங்கறத கண்டிப்பா நினைவுல நிறுத்துங்க. அடுத்த பகுதிக்கு போயிருவோம். முக்கூடர் பல்லுல இருக்கக்கூடிய மொத்த பாடல்கள் எத்தனை அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் பள்ளு நூல்கள்ல இறுதியில வரக்கூடிய பகுதி எது அப்படின்னு ஒரு வினா கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் சீர்காழி பள்ளியினுடைய ஆசிரியர் யாரு, திருவாரூர் பள்ளியினுடைய ஆசிரியர் யாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம இங்க கேட்டிருக்கிறோம். இதுலயும்
4 வினாக்களை உள்ளடக்கி இந்த ஸ்லைடு நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? சோ இதுக்கான விடைகளை கண்டிப்பா நீங்க பதிவு பண்ணுங்க. சோ இதுக்கான விடைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒன்னொன்னா நம்ம பார்த்துடலாம். இதுல முக்கூடர் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாடல்கள் 175 பாடல்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரியே இந்த முக்கூடல் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த முக்கூடல் அப்படிங்கிற அந்த இடத்துல கலக்கக்கூடிய ஆறுகளுடைய எண்ணிக்கை கேட்கலாம். எந்தெந்த ஆறுகள் அப்படின்னு சொல்லி ஒரு வினாக்கள் கேட்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ இந்த தன்பொருணை ஆறு, சரிங்களா? பொருணை ஆறு, கோதண்டம் ஆறு, சிற்றாறு அப்படிங்கிற இந்த 3 ஆறுகள் சேரக்கூடிய இடம் தான் முக்கூடல் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். சோ இது மாதிரி அது சம்பந்தமாக எப்படியெல்லாம் வினாக்கள் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டிப்பாக எழுதுவதற்கு தயாராக இருக்கணும். பள்ளு நூல்கள்ல இறுதி பகுதியாக அமைவது ஏசல் பகுதி. அதே மாதிரி சீர்காழி பள்ளியினுடைய ஆசிரியர் அருணாச்சல கவிராயர் ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது திருவாரூர் பள்ளு கமலை ஞான பிரகாசர், அதுவும் மிக முக்கியமான வினா. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து நிறைய நேரங்கள்ல கேட்ட வினா. கண்டிப்பாக நமக்கு யுஜிசி நெட்ல கேட்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக நம்ம டிஎன் செட்ல இது மாதிரியான வினாக்களை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த பகுதிக்கு போயிருவோம். முதல் தூது எது அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்டிருக்கிறோம். அகநானூர்ல தலைவி எதை தூதாக விட்டாங்க? அதுக்கப்புறம் கைலை பாதி காலத்தி பாதி அதை பாடினது யாரு? அந்த நூலை பாடினது யாரு? நீரோட்டக யமக அந்தாதி பாடியவர் யார்? இதுவுமே நம்மளுக்கு இந்த கடைசி வினா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அகநானூர்ல தலைவி எதை தூது விட்டாங்க? முதல் தூது எது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வினா. சரிங்களா? கைலை பாதி காலத்தி பாதிங்கிறது நம்ம பக்தி இலக்கியம் படிக்கும்போது கண்டிப்பா படிச்சிருப்போம். அது உங்களுக்கு கண்டிப்பா வினாக்களுக்கு விடை தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அதுக்கான விடைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்திடலாம். முதல் தூது நெஞ்சுவிடு தூது. சரிங்களா? அதுக்கப்புறம் அகநானூர்ல தலைவி வந்து விட்ட தூது வந்து எது அப்படின்னா நண்டுதான் தூதா விடுவாங்க. அது நம்ம இங்க கொடுத்திருக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் கைலை பாதி காலத்தி பாதி பாடினது நக்கீரர். சரிங்களா? அப்ப நமக்கு 11ஆம் திருமுறையில இவர் பற்றி வரும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். 11ஆம் திருமுறையில் நக்கீரர் பத்தி விரிவாக படிச்சிருப்போம். சோ அத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீரோட்டக யமக அந்தாதி பாடியவர் சிவப்பிரகாசர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட. அடுத்தது அடுத்த பகுதிக்கு போயிடலாம். ஏன்னா நிறைய வினாக்கள் நம்ம உள்ளடக்கி கேட்டிருக்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் முக்கியமான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால இந்த வினாக்கள் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அதை வந்து அது எடுத்து நம்ம வந்து அது கொடுத்துருக்குறோம் இங்க. கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு தேர்வுக்கு மிக பயனுள்ள வகையில இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. சோ அந்த அடிப்படையில அடுத்த பகுதிக்கு போயிருவோம். அற்புத திருவந்தாதி பாடினது யாரு? அற்புத திருவந்தாதி பாடினது யாரு? இவங்கதான் வந்து இந்த அந்தாதி இலக்கியத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா தோற்றுவாயே இவங்கதான். சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறவா யாக்கை பெரியோன் யார்? அதுக்கப்புறம் நவீன கம்பர் யார்? ரொம்ப முக்கியமான வினா நவீன கம்பர். நம்ம நிறைய பேப்பர்ல கூட பார்த்திருக்கலாம். நவீன கம்பர் யார்? சரி, இந்த 3 வினாக்களுக்கான விடையை பார்த்துருவோம். அற்புத திருவந்தாதி பாடினது காரைக்கால் அம்மையார். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். காலகட்டத்தின் அடிப்படையில ரொம்ப பக்தி இலக்கியத்துக்கு முன்னாடியே வந்து இவங்களுடைய காலம் இருக்கும். கிபி 5ஆம் நூற்றாண்டு அளவுல வந்து வாழ்ந்திருப்பாங்க. அப்போ இவங்க பாடின அற்புத திருவந்தாதி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்தாதி இலக்கியத்தினுடைய நம்ம முதல் தோற்றுவாயாகவே நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப அற்புத திருவந்தாதியினுடைய ஆசிரியர் காரைக்கால் அம்மையார். முதல் அந்தாதி அற்புத திருவந்தாதி தான். சரி, இப்படியும் நம்மளுக்கு வினாக்கள் கேட்கலாம். பிறவா யாக்கை பெரியோன் யார் அப்படின்னா சிவன். சிவபெருமான் மீது வந்து அது பிள்ளை தமிழ் பாடப்பட்டிருக்குதானா? பாடப்படவில்லை. சரிங்களா? ஏன்னா அவர் ஆதியும் அந்தமும் மற்ற ஒரு கடவுள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நவீன கம்பர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. நவீன கம்பர் யாருன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. இவர் தான் நவீன கம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி இது. சரிங்களா? அடுத்த பகுதிக்கு போயிருவோம். காப்பு பருவத்துல காப்பு பருவத்துல சொல்லப்படக்கூடிய அந்த கடவுள்ல அது முதற் கடவுளாக யார சொல்றோம்? ஒரு முக்கியமான பகுதி அது. காப்பு பருவத்துல முதற் கடவுள் என்று யாரை குறிப்பிடுகிறோம்? அதுக்கப்புறம் சாம பேத தான தண்டம் அப்படிங்கிற இந்த 4 முறைகளை பின்பற்றி பாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி ஒரு வினா. அதுக்கப்புறம் பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்தவர் யார்? ரொம்ப முக்கியம். பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்பவர் யார்? ரொம்ப நிறைய தேர்வுகளை இந்த வினா ரிப்பீட் ஆயிருக்குது. சோ இந்த 3மே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. கண்டிப்பாக தேர்வுல இது மாதிரியான வினாக்களை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுக்கான விடைகள் என்ன? இதுக்கான விடைகள் என்னங்கிறது பதிவு பண்ணுங்க. இப்ப இதுக்கான விடைகள் பார்த்துருவோம். காப்பு பருவத்தினுடைய முதற் கடவுளாக நம்ம திருமாலை தான் சொல்லுவோம். சரிங்களா? பிள்ளை தமிழ்ல வரக்கூடிய இந்த காப்பு பருவம் அதுல வரக்கூடிய அந்த 10 பருவங்களையும் நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும் பிள்ளை தமிழ்ல. பிள்ளை தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா
அதை நம்ம பிரிவுகளாக ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் நம்ம பிரிப்போம். அதுல முதல் 7 பருவங்கள் வந்து பொதுவாக இருக்கும். கடைசி 3 பருவங்கள் வந்து நம்மளுக்கு மாறுபடும். சரிங்களா? இப்படியெல்லாம் நம்மளுக்கு அதனுடைய வகைப்பாடுகள் குறித்து நம்ம படிச்சிருப்போம். அதுல காப்பு பருவத்துல கடவுளாக யாரை கருதுவோம் அப்படின்னா திருமாலை தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பருவங்கள், அதனுடைய மாதங்கள் இதெல்லாம் கண்டிப்பா தேர்வுல கேட்கலாம். அதெல்லாம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கங்க. அதுக்கு அடுத்த வினா வந்து பாத்தீங்கன்னா, சாமவேத தான தண்டம் அப்படிங்கிற இந்த 4 முறைகளை பின்பற்றி பாடப்படுவது அம்புலி பருவம் தான். சரிங்களா? இந்த 4 முறைகளை பின்பற்றி பாடப்படுவது எதுன்னு கேட்கலாம். அம்புலி பருவம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வினா. இது கண்டிப்பா தேர்வுல எதிர்பார்க்கலாம். அடுத்தது பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்தவர் பெரியாழ்வார். சரிங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா, பெரியாழ்வார் தன்னுடைய என்னது நூல்ல கண்ணனை வந்து என்ன பண்ணியிருப்பாரு? குழந்தையாக பாவித்து பாடியிருப்பார். சரிங்களா? சோ அத நம்ம இங்க பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பிள்ளை தமிழுக்கு தொடக்கம் செய்தவர் பெரியாழ்வார் அப்படிங்கிறது சரி. அடுத்தது அசதி கோவை ஆசிரியர் யார்? இது தேர்வுல கேட்டிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய வினாத்தாள்கள் இருந்திருக்கும். அசதி கோவை ஆசிரியர். கொங்கு மண்டல சதகம், தொண்டை மண்டல சதகம் இது சில நேரங்கள்ல நமக்கு குழப்பிரும். ரொம்ப கவனமா இருக்கணும். கொங்கு மண்டல சதகத்தின் ஆசிரியர் யார்? தொண்டை மண்டல சதகத்தின் ஆசிரியர் யார்? அதுக்கப்புறம் திருச்சதகம். ரொம்ப முக்கியமான பகுதி. திருச்சதகம். இது இவங்களுடைய ஆசிரியர். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூல்கள் தான் குடுத்திருக்கிறோம். இந்த நூல்களுக்கான ஆசிரியர் யார்? அப்படிங்கிறத நம்ம இங்க வினாவா பார்க்கிறோம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த நூல்களுக்கான ஆசிரியர் யார் அப்படிங்கிறது பார்த்திடலாம். அதே மாதிரி இந்த கோவை இலக்கியம் வர்றதுனால என்னது இந்த கோவை இலக்கியத்திலேயே வந்து நம்ம முதல் கோவை அது நமக்கு ஸ்லைட்ல வரும். அடுத்த வினால பார்ப்போம். சரிங்களா? இப்போதைக்கு இந்த வினாக்களுக்கான விடைகள் என்னங்கிறது பார்த்தலாம். அசதி கோவை ஆசிரியர் வந்து யாருன்னா ஔவையார். சரிங்களா? கொங்கு மண்டல சதகம் ஆசிரியர் யாருன்னா கார்மேக கவிஞர். தொண்டை மண்டல சதகம் ஆசிரியர் படிக்காசு புலவர். ரொம்ப முக்கியமான வினா தொண்டை மண்டல சதகம். அதுக்கப்புறம் திருச்சதகம் யார் ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். சரிங்களா? இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய 4 வினாக்களுமே ரொம்ப முக்கியமான பகுதி. கண்டிப்பாக இதுல நம்ம தவறு செய்யவே கூடாது. ஏன்னா இந்த வினாக்கள்லாம் ரொம்ப அடிப்படையாகவும் அதே சமயத்துல வந்து அது நம்மள வந்து டெஸ்ட் பண்ற அடிப்படையில கேள்வியாக கேட்பாங்க. சோ இத கண்டிப்பா நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த பகுதிக்கு போயிருவோம். முதல் கோவை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் குளவி மருங்கினும் கிழவதாகும் என்று கூறுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் திருவருணை அந்தாதி அதன் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். சரிங்களா? இதுக்கான விடைகள் பார்த்துருவோம். சோ இதுக்கான விடைகள் என்னங்கிறது பார்த்தலாம். முதல் கோவை வந்து பாத்தீங்கன்னா பாண்டி கோவை. குளவி மருங்கினும் கிழவதாகும் என்று சொல்வது பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி இதுக்கான இலக்கணத்தை சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எது அப்படின்னா பிள்ளை தமிழ்ல தான் இந்த பகுதி வருது. சரிங்களா? குளவி மருங்கினும் கிழவதாகும் என்று கூறுவது பிள்ளை தமிழ். திருவருணை அந்தாதி பாடியவர் எல்லப்ப நாவலர். சரிங்களா? சோ இது எல்லாமே நம்ம இந்த இடத்துல பார்த்திருக்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த சிற்றிலக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வந்து அது பாடமாக தான் இருக்குது. ஏகப்பட்ட கருத்துக்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இன்றைய வகுப்புல நம்ம வந்து முக்கியமான வந்து சிற்றிலக்கியங்கள்ல இருந்து முக்கியமான வினாக்கள் தேர்வு நோக்குல உங்களுக்கு கண்டிப்பாக ரிவிஷனுக்கு பயன்படும் அப்படிங்கிற அடிப்படையில நம்ம இன்றைய வகுப்புல பார்த்திருக்கிறோம். சோ இந்த எல்லாமே நீங்க வந்து அது உங்களுக்கு தேர்வு நோக்குல மிகப்பெரிய அளவுல உதவியாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த மாற்றமும் இல்ல. தொடர்ந்து இந்த மாதிரியான பகுதிகளை நம்ம வந்து படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து படிக்கிறதுல மட்டும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காலம் தாழ்த்தி விடக்கூடாது. கண்டிப்பாக தொடர்ந்து படிங்க. முயற்சியை மட்டும் விட்டுவிடக்கூடாது. தொடர் முயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உறுதி. சோ இந்த தேர்வு மட்டும் கிடையாது. இனி வரக்கூடிய தேர்வுகள்ல கண்டிப்பாக இப்ப நீங்க டிஎன் செட் அப்படிங்கிறது மட்டும் நீங்க வந்து இந்த பகுதி உங்களுக்கு பயன்படுற போறது கிடையாது. அதை தாண்டி கல்லூரி பேராசிரியர் தேர்வுலையும் நீங்க வந்து அது மிக சிறப்பாக வந்து அது வருவதற்கு கண்டிப்பாக நம்ம ப்ரொஃபசர் அகாடமி உங்க கூட பயணிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த நேரத்துல இன்னொரு செய்தியை நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரியான சமயத்துல நம்ம வந்து தன்னம்பிக்கையை விட்டு விடக்கூடாது. தொடர் முயற்சி, தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம தேர்வுல வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. தன்னம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக தேர்வுல சாதிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.